வியூவர்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாம இவங்கள பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம். ரீசெண்டா கூட இவங்கள பத்தி ஒரு வீடியோல நாம பேசியிருந்தோம். பட் இப்போ அவங்களே அபிஷியலா ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். விஜே பிரியங்கா அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆங்கர் தான். அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆங்கர்ஸோடைய இளவரசி அப்படின்னு சொல்லி டிடிய சொல்லுவாங்க. டிடிக்கு ரீப்ளேஸ்மெண்டே இல்ல. சோ அவங்கள மாதிரி சூப்பரா ஒரு ப்ரோக்ராம கொண்டு போகவே முடியாது அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வாங்கியிருக்காங்க. அதை தாண்டி விஜய் டிவில நிறைய ஆங்கர்ஸ் இருந்தாங்க. ஓல்டு ஆங்கர்ஸ் அப்படின்னா பாவனா, ரம்யா, தீபக் அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்காங்க. பட் இவங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா யாருமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி விஜய் பிரியங்கா விஜய் டிவியே ஒரு ஸ்டெப் மேல தூக்கி நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பல ஆங்கர்ஸ்க்கு முன்னோடியா இருக்கிறவங்க தான் விஜய் பிரியங்கா. ஆங்கரா ஆகணும்னு நினைச்சு யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருமே விஜய் பிரியங்காவை தான் ஒரு இன்ஸ்பயர்டா எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஒரு ஸ்டோரிஸை தான் மோட்டிவேஷனலா எடுத்துக்கிட்டு அவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு சேனலுடைய டிஆர்பி அதிக லெவல்ல போகுது அப்படின்னா அது அந்த ஆங்கரால மட்டும்தான் முடியும் அப்படின்றது தான் விஜய் பிரியங்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் அவங்கள மாதிரி ஒரு ஆங்கரை நம்ம விஜய் டிவில பார்க்க முடியுமா கேட்டா கண்டிப்பா பார்க்கவே முடியாது. இப்ப இன்னும் ஒரு சில ஆங்கர்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் யாராலையுமே இந்த லெவலுக்கு பண்ணவே முடியாது. தன்னைத்தானே தாழ்த்தி பேசிக்கிட்டு தன்னைத்தானே கலாயும் வாங்கிக்கிட்டு ஒரு ப்ரோக்ராம எந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்றது அது வந்து அந்த ஆங்கர் கையில தான் இருக்கு. அந்த ஒரு ஒர்க்கை தான் பிரியங்கா சூப்பரா செஞ்சிருக்காங்க. சோ அதனாலே அவங்களுக்கு குழந்தைகள் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் இருக்காங்க. விஜய் பிரியங்கா ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம நம்ம போரிங்கே இல்லாம சூப்பரா பார்க்கலாம் ஃபுல்லா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை கொடுக்கறவங்க தான் விஜய் பிரியங்கா. சோ அவங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. சோ அது வந்து டிவோர்ஸ்ல முடிஞ்சது. அதுக்கப்புறமா கல்யாணமே வேணாம், எனக்கு இந்த வேலையே போதும், இதையே நான் ஃபுல்லா செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் இருந்தாங்க. இருந்தாலும் விஜய் பிரியங்காவுக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். அம்மாவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இவங்களை வளர்த்திருக்காங்க. அதாவது அப்பா இல்லாம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி இவங்களை வளர்த்திருக்காங்க அப்படின்றதுனால அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அம்மா ஆசைப்படுறது எல்லாத்தையும் செய்யறதுதான் என்னோட மிகப்பெரிய ஒரு வேலை அப்படின்ற மாதிரி தான் விஜய் பிரியங்கா இருந்தாங்க. சோ பல இன்டர்வியூஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை பத்தி பேசினாலே உடனே அழுதுருவாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவும் ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாங்க. அப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரம் இவ இன்னொரு லைஃப் வந்து சூஸ் பண்ணிக்கணும், ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் இவளுக்கு கிடைக்கணும், இவளோட 2வது கல்யாணத்தை பாக்குறது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசையே. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இவளோட லைஃப்ல நடந்துருச்சு அப்படின்னா ரொம்ப நிம்மதியா நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு விதமா தான் விஜய் பிரியங்கா வசி அப்படிங்கிறவரை 3 வருஷமா காதலிச்சு கல்யாணமும் பண்ணிருக்காங்க. அவங்களோட கல்யாணம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா போச்சு. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜய் பிரியங்காவும் வசியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் தன்னோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அது நாளடைவுல காதலா மாறி இருக்கு. அந்த காதல் கல்யாணத்துல முடிஞ்சிருக்கு. சோ வசி அப்படிங்கிறவரு டிஜே பிளஸ் ஒரு பிசினஸ் மேனும் கூட இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸும் பண்ணிட்டு இருக்காரு. சோ பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் விஜய் பிரியங்கா வசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இவருடைய தோற்றம் ரொம்ப ஏஜ்டு மாதிரி இருக்கும். பிரியங்கா வந்து ஒரு 33 34 வயசு பொண்ணு தானே. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வயசு வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு ஆணை தான் பிரியங்கா கல்யாணம் பண்ணிருக்காங்க. பணத்துக்காக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க கர்ப்பம் ஆயிட்டாங்க, அதனாலதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமா விஜய் பிரியங்காவுடைய கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தாங்க. ஒரு வழியா அந்த கல்யாணம் ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சது. பெத்தவங்களுடைய ஆசீர்வாதத்தோட நல்லபடியா நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேருமே தனித்தனியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. தனித்தனியா மீன்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ 2வதும் டிவோர்ஸ் ஆயிடுச்சா, 2வதும் பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு பேசினாங்க. பட் பிரியவே இல்லை. சோ ஒர்க் வந்துட்டு பிரியங்காவுக்கு சென்னையில, அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் வந்து லண்டன்ல. சோ அதனால 2 பேருமே அவங்க ஒர்க்குக்காக அவங்களோட பிளேஸ்ல இருக்காங்க. எப்பவாவது அக்கேஷனலா மீட் பண்ணிப்பாங்க, ஃபெஸ்டிவல் அப்படின்னா மீட் பண்ணிப்பாங்க. மத்தபடி அவங்களோட ஒர்க்ல அவங்க ரொம்பவே வந்து கான்சியஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சோ போன மந்த் கூட பாத்தீங்கன்னா விஜய் பிரியங்கா தன்னுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை கொண்டாடுறதுக்காக அவங்க லண்டன் போயிருந்தாங்க. சோ 1 மந்த் ஸ்டே பண்ணி ஃபுல் ஆனிவர்சரி ரொம்ப ஜாலியா கொண்டாடினாங்க. அப்பவே அவங்க கர்ப்பமா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பல பேர் பல விதமா கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க இன்ஸ்டால போட்ட போஸ்ட் அப்படி இருந்தது. ரொம்ப ஒரு வெக்கத்தோட நிலங்கு வைக்கிற மாதிரியான ஒரு போஸ்ட போட்டிருந்தாங்க. அதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. சோ இது வந்து கண்டிப்பா வந்து பிரியங்கா பிரெக்னன்சிக்கான ஒரு சிம்டம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அப்பெல்லாம் அவங்க பிரெக்னென்ட்
பிரெக்னென்ட் ஆகல. இப்பதான் உண்மையிலே அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்களோட பேஜ்ல அபிஷியலா போட்டிருக்காங்க. அதாவது மாம் டாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்பை போட்டு தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இதை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க ரிவீல் பண்ணது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா ரிவீல் பண்ணியிருக்காங்க. நார்மலா நாம இன்ஸ்டால யூடியூப்ல நிறைய கப்பிள்ஸ் பார்த்திருப்போம். அவங்கெல்லாம் தன்னோட பிரெக்னன்சியை எப்படி ரிவீல் பண்ணுவாங்கன்னா, ஒரு கார்டு டெஸ்ட் பண்ணி அதுல வரக்கூடிய அந்த 2 கோடை காட்டி அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஆனந்த கண்ணீரோட பேசுறது இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. பொதுவா பிரெக்னன்சி அப்படின்னாலே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப வந்து ஸ்லோவா நடக்கணும், ரொம்ப கான்சியஸா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் விஜய் பிரியங்கா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப கலகலப்பா இருப்பாங்க. அவங்கள சுத்தி உள்ள அத்தனை பேருமே ரொம்ப ஹாப்பியா வச்சிருப்பாங்க, ரொம்ப கலகலப்பா வச்சிருப்பாங்க அந்த இடத்த. அதுக்கு ஏத்த மாதிரி விஜய் பிரியங்கா எந்த போஸ்ட் போட்டாலும் அதை ரொம்ப ஒரு ஹாப்பி மூட்ல இருக்கிற மாதிரி தான் போடுவாங்க. சோ தன்னோட பிரெக்னன்சியாவது அவங்க ரொம்ப வந்துட்டு ஒரு ஷையா ஃபீல் பண்ணி வெக்கத்தோட போடுவாங்க அப்படின்னு பார்த்தா, அதையும் குத்தாட்டம் போட்டே தன்னோட பிரெக்னன்சியை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து செம்மையா டான்ஸ் பண்ணி தான் மாம் டாட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே பிரியங்காவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம அடுத்ததா நாங்க குட்டி பிரியங்காவை பார்ப்போமா இல்ல குட்டி வசிய பார்ப்போமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் இப்ப பேச்சு போயிடுச்சு. சோ இந்த விஷயம் சோசியல் மீடியாவில பயங்கர ஒரு வைரலா போய்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். சோ விஜய் பிரியங்கா இப்ப பிரெக்னன்ட்னு சொல்லி அவங்களே அனௌன்ஸ் பண்ணதுனால அடுத்தடுத்து விஜய் டிவில நாம அவங்கள பார்ப்போமா, இதுக்கப்புறம் அவங்க ஷோஸ் எல்லாம் வருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குள்ளயுமே இருந்துட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு அவங்க வந்து ஃபாரின்ல இருக்காங்க, கூடிய சீக்கிரம் சென்னைக்கு வருவாங்க. பட் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சோ அடுத்தடுத்து ஷோஸ் எல்லாம் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். மேபி ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாத ஒரு சில ஷோஸ்லாம் அவங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் எல்லா ஷோஸும் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறோம். சோ விஜய் பிரியங்காவை இதுக்கப்புறம் நம்மளால தொடர்ந்து விஜய் டிவில பார்க்க முடியுமா கேட்டா கண்டிப்பா கேள்விக்குறிதான். கேள்வி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களே தவிர அதுக்கப்புறமா தான் அவங்களோட ஒர்க்கை பார்ப்பாங்க. எது எப்படி போனாலும் அவங்க ஃபேமிலியோட அவங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு. சோ அந்த வகையில விஜய் பிரியங்காவை உங்களுக்கு பிடிக்கும் நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் சினிமா பத்தியும் நடிகர் நடிகைகள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரெண்ட் டூர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.